யோசனையாவே இருக்கு. என்ன ஆச்சு விஜய் உனக்கு? இல்லை, நேற்று உன்னை பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே பாரு 3 வருஷம் ஓடி போச்சு. என் கூட சந்தோஷமா இருக்க தானே? ஏன் திடீர்னு இந்த ஒரு கேள்வி? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என் கூட சந்தோஷமா இருக்கா இல்லையா? விஜய், என் லைஃப்ல நான் சந்தோஷமா இருக்குன்னு அது உன் கூட இருக்கும்போது மட்டும்தான். எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீதான். போதுமா? சரி, நாளைக்கு சண்டே தானே, ஷாப்பிங் போகலாமா? போலாம். பத்தலை. சரி போலாம். எடுத்து பேச வேண்டியதான். ஏதோ முக்கியமான கோலா இருக்க போகுது. யாரு? நம்ம போலீஸ்காரனா? யாரு? சத்யாவா? எடுத்து பேச வேண்டியதானே. நானும் எவ்வளவு பிஸியா இருக்கேன். இது அப்பதான் மீட் பண்ணலாம். ஐயோ, எனக்காக உங்க நட்பெல்லாம் கெடுத்துக்க வேண்டாப்பா. போய் மீட் பண்ணு. மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போதும். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னால முடியல. போங்க. சத்யா, அப்புறம் எப்படி இருக்க? அலைய பார்க்க முடியல, ரொம்ப பிஸி போல. அதெல்லாம் மச்சான். சரி, கனால் பண்ணிக்க, நம்ம கமான் தான். ஹாய் ப்ரோ, ஆதிமூலா. மச்சான், அது ஒரு பேரு தான். ஓ சாரி ப்ரோ. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் லவ் செட் ஆனதுலேருந்து அலையே பார்க்க முடியல. சரி, வித்யா எப்படி இருக்கா? அவளுக்கு என்னடா, நல்லா இருக்கா. என்ன 2 நாள் கால் பண்றேன், எடுக்க மாட்டேங்கிறா. ஃபோன் எடுக்க மாட்டேங்களா பாஸ்? லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் பாஸ். எத்தனை வருஷம் லவ் பண்ணுறீங்க? 3 வருஷம் பாஸ். 3 வருஷம்? நான் 10 வருஷம் லவ் பண்ணுறேன் பாஸ். என் லவ்க்கெல்லாம் ஃபோன் அடித்தா ஃபோனே எடுக்க மாட்டேங்க. கொஞ்ச நாள் பார்த்தா நான் மைதி பாய்க்கிறேன்ட்டுன்னு இப்போ BMW பாய்க்கிறவங்க கூட போய்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க எப்படி இருக்காங்க பாஸ்? நம்பாதீங்க பாஸ். எல்லாம் உங்க மாதிரி இல்லை பாஸ். வெயிட் பண்ணுங்க. லேட் பண்ணுவா. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, எனக்கு புட்டு கிட்ட மாதிரி உங்களுக்கும் புட்டு பண்ணுவோம். அப்போ தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன். இதுக்கு நீ கூப்பிட்டியா மச்சான்? டேய் விஜய், நாள் பாருங்க, எனக்கு புட்டு கிட்ட மாதிரி உங்களுக்கும் புட்டு பண்ணுவோம். அப்போ தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன். ஹலோ விஜயா, எங்கம்மா இருக்க? 2 நாளா கால் பண்றேன், கால் ஆன்சர் பண்ண காணோம்.
இல்லை விஜய், வேலை கொஞ்சம் பிஸி, அதான் கால் பண்ண முடியல. சரிம்மா, வேலை பிஸி தான், இருந்தாலும் வார்த்தை சொல்லலாம்ல. டைமே இல்லை விஜய். சரி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, ஈவினிங் மீட் பண்ணலாம். விஜய், ஓ, பேர் கூட ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் கூட மறந்துட்டு நினைச்சேன். என்ன ஆச்சு விஜய் உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி, எங்க அவன்? டேய், எங்கடா இருக்க? யாரு தேடிக்கிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு தெரியுது நீ இங்கதான் இருக்கேன்னு. அவனை கையில நீ மாட்டனே. விஜய், ஸ்டாப் எங்கடா அவன்? விஜய், can you please stop it? நடுராத்திரி வந்து ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நடிக்காதடி, நான் தான் இன்னைக்கு உன்னை பார்த்தேன் ஒருத்தன் கூட. யார் அவன்? உன் புதுக்காதலனா? விஜய், இதே முழுசா தெரியாம பேசாத. அது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஓகேவா? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னா இப்படிதான் பேச இருப்பீங்களா? நடிக்காதடி. ஜஸ்ட் ஸ்டாப் இட் விஜய். அவன் கூட நான் க்ளோஸா இருக்கணும் இல்லையோ, அது உனக்கு என்ன பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நவ்? உனக்கு ஏமா நம்பிக்கை இல்லையா? நடிக்காதடி, நடிக்காத. கொஞ்ச நாள் எதுவுமே சரியில்லை. ஏய், உண்மை சொல்லு, அவன் யாரு? உன் நபர் தானே? சொல்லுடி, சொல்லு சொல்லு சொல்லு. என் லவர் நீ வச்சுக்கோ. அதுக்கெல்லாம் காரணம் அவ இல்ல, நீதான். நீ மட்டும் ஒரு பொண்ணு கூட பழகுனா தப்பு இல்ல, அது நான் பழகுனா தப்பா? தப்புதாண்டி. நீ நானா பேசுறது, நீ என்ன பேசுற? நான் உன்ன லவ் பண்றது உனக்கு அது எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வித்யா, வித்யா, ஹே வித்யா. வித்யா, வித்யா, என்ன வித்யா? வித்யா, ஹலோ, சொல்றா. விஜய், என்னடாச்சு? சரி, இப்ப நீங்க கேட்கணும்னு சொல்லு, நான் வரேன்.
டேய் விஜய், என்னடா ஆச்சு? தப்பு பண்ணிட்டேன்டா. டேய், என்னடா இப்படி பண்ணிட்ட? வித்யா நல்ல பொண்ணுடா மச்சான். கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. விஜய், நான் சொல்றதை கேளு. பெட்டர் நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிரு. வேற எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா மச்சான். வித்யா, விஜய் உன்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா நான் என்ன சொன்னனோ அதை செய். அண்ட் வித்யா, இந்த மேட்டரை பத்தி விஜய் கிட்ட எதுவும் பேசாத. கண்டிப்பா எதனால ப்ராப்ளம் வரும். ஏன்டா அப்படி பண்ணல? டேய் மச்சான், நீ ஏதோ ஒரு கோவத்துல இருக்குன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். கேக்குறல? ஏன்டா அப்படி பண்ணல? மச்சான், நான் சொல்றத கேளு. எப்படி அப்படிலாம் உனக்கு பண்ண தோணுச்சு? டேய் விஜய், ஏன்டா அப்படி பண்ணல? சொல்லுடா, ஏன் அப்படி பண்ணல? என்னடா பண்ண சொல்ற? நாங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஃப்ரெண்டுன்னு உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா நீங்க அதை லவ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போறீங்களாடா? அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா? அதனாலதான்டா அவங்களை பிரிக்கிறதுக்கு நானே இறங்கி வேலையை பார்த்தேன். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பேரு பிரியா, விஜயோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். காலேஜ் படிக்கும்போது அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. சத்யா, கேன் யூ ஸ்டாப் இட்? விஜய் அப்படிப்பட்டவர் இல்ல, எனக்கு தெரியும். இது நான் நம்ப மாட்டேன். வித்யா, நான் சொல்றது கேளு. நீ என் ஃப்ரெண்டு, அதனாலதான் விஜய் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்றேன். விஜய் உன்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா நான் என்ன சொன்னனோ அதை செய். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு. பட் இது உனக்காக இல்ல, விஜய்க்காக. இந்த பாரு வித்யா, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு நீ விஜயை அவாய்ட் பண்ணு. அப்பதான் அவன் மேல இருக்கிற எஃபெக்ஷன்ல உன்னை தேடி வருவான். ஏன் நான் சொல்றேன்னா அப்பதான் ஓ லவ் அவனுக்கு புரியும். அண்ட் வித்யா, இந்த மேட்டரை பத்தி விஜய் கிட்ட எதுவும் பேசாத. கண்டிப்பா எதனால ப்ராப்ளம் வரும். அதனால முதல்ல நான் என்ன சொல்றேனோ அதுபடி நீ செய். டேய் மச்சான், அவன் வந்துட்டான். நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறேன். எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா நான் எதிர்பார்க்காத ஒண்ணு, இப்படி வித்யா உன் கையில சாவாங்கிறது. டேய் விஜய், இப்ப கூட ஒண்ணு கட்டு போயிடல. மரியாதையா சரண்டர் ஆயிரு. வித்தியத்தை நான் பாத்துக்கிறேன். சாவுடா. டேய் விஜய், வேணாண்டா. சொன்னா கேடுறா. டேய் வேணாண்டா, சரண்டர் ஆயிடுறா. போலீஸ் போயிட்டு அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிடலான்னு நினைச்சியா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடலடா. மரியாதை சரண்டர் ஆயிரு. நான் பார்த்துக்கிறேன்.
ஆயிர விஷயம் குழப்பம் முன்னாலே அனுதினமும் தவிக்கிறேன் உன் வார்த்தையின் ஒளியாலே என்னை வாழ விடு உன் செயலால் என்னை அணுவாய் கொள்ளாதே பைத்தியம் பிடிக்குது இன்று என விட்டு நீயும் விலகி போ நான் செய்தது சரியா தவிர இழந்தேன் உன்னை வேதனையில் தவிக்கிறேன் நான் செய்தது சரியா தவிர இழந்தேன் உன்னை வேதனையில் தவிக்கிறேன் நம் கண்டு கனவு காட்சியாக தெரிகிறது மீண்டும் நம் சேர மனமோ கண்ணிருந்து வடிக்கிறது நீ இல்லா வாழ்க்கை நிலவில்லா இரவு போல நீ இல்லா வாழ்க்கை எனக்கின்றி தேவையில்லை விழியிருளாய் காண்கிறது மனம் சொல்கிறது போதும் நிறுத்தி விடு நீ சொல்லும் வார்த்தைகள் பொய்யானது தேவையில்லை உந்த பொய் நாடகம் சந்தேகம் காரணம் உன் விழிகளில் கண்டேன் போலி வேஷம் என்னை மன்னிச்சிரு வித்யா. நான் செய்தது சரியா தவிர இழந்தேன் உன்னை வேதனையில் தவிக்கிறேன் நான் செய்தது சரியா தவிர இழந்தேன் உன்னை வேதனையில் தவிக்கிறேன்